இந்த மாசம் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ். கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஒரு 2 மாசத்துக்கு சேலரி போட முடியாது. அது வரைக்கும் இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? இந்த ஸ்நாக்ஸ் வச்சு எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? பால்காரனுக்கு பிஸ்கெட்டும் வீட்டு ஓனருக்கு என்ன முறுக்கும் கொடுக்க சொல்றீங்களா? கஷ்டப்பட்டு டெய்லி காலைல 8 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன் சார். எனக்கு சம்பளம் வேணும். உங்களுக்கு லாபம் வரும்போது மட்டும் எங்களுக்கு என்ன சம்பளம் அதிகப்படுத்தி தரீங்களா? இல்லல்ல. உங்களுக்கு நஷ்டம் வரும்போது மட்டும் எதுக்கு சார் எங்க வயித்துல இருக்கிறீங்க? முதலாளித்துவம் காட்டுறீங்களா? இங்க பாருங்க கார்த்திக், நாங்க ஒண்ணும் உங்களை தூக்கல. இப்ப கம்பெனி சிச்சுவேஷன் சரியில்லை. அடுத்த மாசம் சேலரியை சேர்த்து போடுறேன்னு தானே சொல்றேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது சார். நான் செஞ்ச வேலைக்கு தான் கேக்குறேன். இல்லன்னா நான் கேஸ் போடுவேன் சார். அப்படிங்களா கார்த்திக்? நீங்க கேஸ் போடுங்க, பாத்துக்கலாம். என்ன சரவணன், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க கேஸ் போட போறீங்களா இல்ல இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ண போறீங்களா? சார், நான் இந்த கம்பெனில 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதோட பெரிய பெரிய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நான் பாத்திருக்கேன் சார். எனக்கு நம்ம கம்பெனி மேல முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்ன சார், 2 மாசம் தானே, பாத்துக்கலாம் சார். இன்கேஸ் 6 மாசமானா என்ன பண்ணுவேன்? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செய்வேன் சார். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. வர சார். ஆல்ரைட். மீனா, அப்படி என்னங்க ஆபீஸ்ல இருந்து இப்படி லேட்டா வந்திருக்கீங்க? இன்னைக்கு 2 பேரும் வெளியே போலாம்னு சொல்லியிருந்தல, போலாமா? இன்னைக்கு வேணாம் மீனா, இன்னொரு நாள் போய்க்கலாம். நீங்க என்னாச்சு ரொம்ப டல்லா பேசுறீங்க? கம்பெனி திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு மீனா. வேலை செய்யறவங்க எல்லாம் வேலையை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எல்லாரோட வேலையும் தனியால நான் ஒருத்தன் தான் பார்த்தனா. அதான். பைத்தியமா நீங்க? லாஸ் ஆயிடுச்சு எல்லாரும் கம்பெனி விட்டு போறேன்றீங்க. நீங்க மட்டும் எதுக்கு அதே கம்பெனில வேலை செய்றீங்க? நமக்கே குடும்பம் குட்டினா 1008 செலவு இருக்கு. இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா நீங்க? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மீனா. ஆனா நான் அந்த கம்பெனிக்கு சாதாரண மெக்கானிக்கா வேலைக்கு போனேன். இன்னைக்கு அந்த கம்பெனியோட சூப்பர்வைசரா இருக்கனா அது காரணமே எங்க ஓனர் தான். அவர் தான் என்ன பார்ட் டைம்ல படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. எங்க ஓனர் என்கிட்ட இந்த கவரை கொடுத்து இதை வச்சு இந்த மாசத்தை மேனேஜ் பண்ணிக்கன்னு சொன்னாரு. எனக்கு தெரியும் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இன்னும் 2 மாசத்துக்கு மட்டும் நம்ம எங்கேயாச்சும் கடன் வாங்கியாச்சும் குடும்பத்தை நடத்தலாம். எங்க ஓனர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னைக்குமே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள கைவிடவே மாட்டார். ஏங்க அந்த கவர்ல இவ்வளவு காசு இருந்தது? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, எங்க ஓனர் அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு.